ஹலோ கஜன்ஸ். இனிமே ஏஐ பொண்டாட்டி, ஏஐ புருஷா அப்படிலாம் இல்லை. இனிமே ஏஐ பொண்டாட்டி, ஏஐ புருஷா. இதோட ரியல் ரீசன். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டுன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஏஐ யூஸ் பண்ணுவாங்களே, ஏஐ மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம டேட்டிங் ஆப் மாதிரி, அதாவது ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, ஏஐ பாய் ஃப்ரெண்டு, ஏஐ கம்பெனியன் ஆப், இந்த மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணுவாங்களே, அது இருக்க யூசர்ஸ் சொல்கிறாங்க என்னதுன்னா, அதில் ஒரு 38% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஓப்பன் டு ஏஐ வெட்டிங் ஐடியாஸ். அதாவது இந்த ஏஐ கூட நம்ம வெட்டிங் பண்ணுறது ரியாலிட்டி கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் 48% ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஏஐ கூடலாம், அதாவது இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட், ஏஐ பாய் ஃப்ரெண்ட், ஏஐ கம்பெனி ஆப், இவங்க கூட அவங்களோட எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கா ஒரு ஹியூமன்கிட்ட சொல்கிறத விட. அதே மாதிரி ஒரு 61% ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸை ஏஐ தான் நல்லா புரிஞ்சிக்குதான் ஒரு மனுஷனோட. ஓகே, த ரியல் ரீசன். இப்போ இருக்க ஜெனரேஷன் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் பண்ண மாட்டிக்காங்க. எப்போ அதில் ஃபோனு இருக்காங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தான் அவங்க அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணே, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, டீ கடை ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, பேட்மிண்டன் மீட்டு, இந்த மாதிரியும் கூட கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாங்க. அதையும் தூக்கி போடுறதுக்கு தான் வருது இந்த ஏஐ. அதாவது ஏஐ அம்மா, ஏஐ அப்பா, ஏஐ அண்ணன், இந்த மாதிரி ரொம்ப போயிட்டுருக்கோம். அண்ட் இது நம்மளோட கம்யூனிகேஷனை மட்டுமே பாதிக்கலை, ஒரு ஆளோட எமோஷனையும் பாதிக்குது. ஏன்னா ஒரு யூஎஸ் ஸ்டடி எடுத்து பார்த்துருக்காங்க. இந்த 18 டு 30 வயசுக்குள்ளே இருப்பாங்களே, அதில் 7ல் ஒரு ஆள் அவங்க மேரேஜ் இல்லை டேட்டிங் இல்லைன்னா லவ்ஸ் கமிட்டட் ஆகுறது, இந்த மாதிரி ஆயிட்டுமே அவங்க பார்ட்னருக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஏஐ ஆப் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எமோஷனில் கொடுக்குறதுக்கு. லைக் இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, ஏஐ பாய் ஃப்ரெண்டு, ஏஐ கம்பெனி ஆப், இந்த மாதிரி ஆப்ஸில் கொடுக்குறாங்க அவங்க எமோஷனை. ஏன்னா ஒரு ஆள் இப்போ டேட்டிங்கும் கமிட்டடோ இல்லைன்னா மேரேஜ் ஆனால் ஏன் அவங்க கூட பார்ட்னர் இருக்காங்க, அவங்க எமோஷனை ஷேர் பண்ணுறாங்க. ஓகேப்பா, அவங்க கூட பண்ண முடியாதுன்னா அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ இவங்க யாரு கூடயும் பண்ண முடியாது. என்ன அப்படி என்ன இருக்கும் ஒரு ஆளுக்கு, அதை இந்த மாதிரி ஒரு ஆப்புக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அண்ட் அந்த பாக்கி இருக்க 6 பேரும் மொத்தமாக இல்லை, அந்த 6 பேர்லேயும் 20 டு 30% ஆளுங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஆப்பை ஏற்றி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க கொஞ்ச நாளுக்கு. நம்ம கூட கொஞ்சம் பேர் சுற்றுவாங்க பசங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி ஆப்பில் ஏற்றி சிலப்போ நம்மளும் ஏற்றிருப்போம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த ஆப்ஸ் இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இல்லாமல் ஒரு மனுஷனோட ட்ரைட்டாக மாறுது. அதாவது ஒரு ஹியூமன்னா இது இருக்கும். இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த ஏஐ பாய் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்குது இந்தியாவில் வியர்டாக இருக்கும். வேறெல்லாம் இது எப்படின்னு தெரியல, ஆனால் இந்தியாவில் வியர்டாக இருக்கும். அதே மாதிரி அது அப்படி தான் இருக்கணும், காமன் ஆகக்கூடாது. ஏன்னா ஏஐக்கு ஏகப்பட்ட பேக்லாஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது சைட்லேயே வேறு டாபிக் தான் இந்த கம்யூனிகேஷன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட போய் பேசுகிறீங்க, அது என்ன சொல்லும் கூடிப்பானா, நீங்கள் என்ன பேசினாலும் ஆமாம் ஒத்துக்கிறேன், அது அப்படி இது இப்படின்னு சொல்லும், வேறு ஒன்றுமே சொல்லாது. கூடிப்பா நீங்கள் வேறு செஸ்ட்டாக சொல்லும்போது ஓ சூப்பர் அப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதே இது நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்கிறீங்கன்னா என்ன நீங்கள் யோசிக்கணும், முதல்ல நீங்களே ரொம்ப விஷயம் யோசிக்கணும். இவங்ககிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும், ஃபுல்லாக சொல்லணுமா, பாதி சொல்லவா, இல்லைனா சொல்லவே கூடாதுன்னு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹியூமன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கன்றது இன்னும் அவுட்புட் எதிர்பார்ப்பீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறான், இந்த மாதிரி பதில் சொன்னது எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் சொல்லும்போது ஓகே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் சொல்கிறான் அது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏய் சொல்லவே சொல்லாது, இந்த நெகட்டிவ் சொல்லவே சொல்லாது. நீ இந்த மாதிரி மேக்ஸோட கொஸ்டின், இந்த மாதிரி கோடிங் கொஸ்டின் இதெல்லாம் கேட்டால் தான் ஏஐ அதோட நெகட்டிவாக சொல்லும். பாக்கி நீங்கள் இந்த எமோஷனலாக கேட்டால் கண்டிப்பாக சொல்லாது. சொன்னால் அதை எப்படி மாற்றிக்கணும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃபே போயிடும் நீங்கள் இந்த ஏஐ கிட்டே பேசுகிறதோட. அண்ட் செகண்ட் இது ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த ஏஐ பாய் ஃப்ரெண்டு நம்ம மெயின் டாபிக். ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா ஏஐ பாய் ஃப்ரெண்டு, இல்லைன்னா சாதா பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா சாதா கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது ஹியூமன்ஸ். ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ என்கிட்ட போய் சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சொல்கிறீங்க. அதுக்கு அது என்ன சொல்லுவோம், ஓ வருத்தமாக இருக்கா, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம், பண்ணலாம், நீ மேலே வரலாம், அவ்வளோதான். என்ன சொல்லும்,
கூடி போனா நல்லா வரலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். இல்ல நீங்க எமோஷனலா பேசும்போது, நீங்க ஐ லவ் யூ சொல்லும்போது, ஐ லவ் யூ சொல்லும். அதெல்லாம் சொல்லுவோம். அது வேற ஒண்ணும் பண்ணாது. இது சொல்றீங்க. உங்களோட ரியல் ஹியூமன்ஸ் கிட்ட. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாரி நடந்து போச்சு. கைய மேல வச்சு பார்த்துக்கலாம். என்னமோ அங்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்கும். அதுவும் யோசிக்கலாம். சிலப்போ உனக்கு மட்டும் இருக்காது. சிலப்போ ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அந்த மாரி. லைக் அந்த கான்வர்சேஷனே ஃபுல்லா மாறும். இந்த ஏஐ கூட நீங்க பேசுறது இந்த மாரி. அண்ட் நீ இந்த ஏஐ கூட பேசும்போது என்ன ஆகும்னா, உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒன்லி பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் தான் எடுக்க நினைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பு அம்மாவோ, அப்பாவோ, பாய் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, தங்கச்சி അങ്ങനെ யாரா இருந்தாலும். ஏன்னா ஏஐ வந்து ஃபுல்லா உங்கள்ட்ட பாசிட்டிவ் மட்டும் சொல்லும். கொஞ்சம் கூட உங்ககிட்ட நெகட்டிவ் சொல்லாது. அண்ட் இதே இது நீங்க உங்களோட ரியல் ஹியூமன்ஸ் கிட்ட அவங்க கிட்ட பார்க்கும்போது, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நேரத்தில நீங்க போய் உங்க ஒரு அம்மா கிட்ட, அப்பா கிட்ட பேசும்போது அவங்க ஏதாச்சும் தெரியாம தப்பா பேசிட்டாலுமே, தப்பா மீன்ஸ் ஒரு நெகட்டிவா பேசிட்டாலுமே, உங்களுக்கு மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நீங்க ஏஐ கிட்ட பேசியிருக்கீங்க ஃபுல்லா. உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? நான் சொல்றது ஃபுல்லா சரி. நான் தப்பே பண்ணல. அவங்க சும்மா சொல்றாங்க. இந்த மாரி நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆரம்பிச்சுரும். ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு இப்போ. இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, ஏஐ பாய் ஃப்ரெண்டு. இந்த Instagram எடுத்தாலே ஃபுல்லா ஏஐயா ஆட்டோமேட்டிக்கா கேர்ள்ஸ் வருது, பாய்ஸ் வருது. இந்த மாரி இருக்கு. அண்ட் நல்லது தான். ஏன்னா இப்ப வந்து சில பேருக்கு வீட்ல ரெக்கார்டிங் பண்ண முடியாது வீடியோலாம். எடிட் பண்ண முடியாது. அப்ப அவங்க இந்த மாரி ஏஐ வச்சு இது பண்ணலாம். ஆனா இதே ஒரு இதான் என்னோட வாழ்க்கை துணை. இந்த மாரி வைக்கிறது ரொம்ப தப்பு. சிம்பிள் தான். இந்த வாழ்க்கையோட சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கான்ல, அவன் வந்து இந்த மாரி போவான். இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, ஏஐ பாய் ஃப்ரெண்டு. நான் சொன்னது மட்டும் கேட்பாங்க. எனக்கு எதிர்த்து எதிரா பேச மாட்டாங்க. சிம்பிள் தான். ஸோ இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட், ஏஐ பாய் ஃப்ரெண்ட் இருந்தா வேணா ஒரு நாள் வச்சு ட்ரை பண்ணிட்டு அமத்தி போட்டுருங்க. அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் அடிக்ஷனா இருந்தா அவங்ககிட்ட புரிய வைங்க. புரியலனா இந்த வீடியோ அனுப்பி வைங்க. ஓகே. ஓகே.